மனிதர்களை அன்பு செய்வது என்பது கடவுளை அன்பு செய்வதனுடைய ஒரு பகுதி. நான் என்னை அன்பு செய்தால் மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். நம்மை அன்பு செய்வது என்பது நம் சார்ந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வது. சமூக பார்வை பெரும்பாலும் குறையுள்ளதாக தான் இருக்கு. மாதா தொலைக்காட்சி நேயர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த உறவுகள் மேம்பட இந்த நிகழ்ச்சியின் வழியாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் பெயரால் என் வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மார்க்கு நற்செய்தி 12வது பிரிவில் ஒரு நிகழ்வை பார்க்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் மார்க்கு நற்செய்தி 12வது பிரிவில் இயேசுவை வீழ்த்துவதற்காக, அவரை குறை கண்டுபிடிப்பதற்காக ஒவ்வொரு குழுவாக வந்து அவரிடம் கேள்வி எழுப்புவார்கள். சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் உண்டா என்கிற கேள்வி எழுப்புவார்கள். ஏரோதியர்கள் சீசருக்கு வரி செலுத்துவது முறையா இல்லையா என்கிற கேள்வியை எழுப்புவார்கள். இது போக மறைநூல் அறிஞர் ஒருவர் இயேசுவிடம் வந்து பெரிய கட்டளை எது என்கிற கேள்வியை எழுப்புவார். அவரது நோக்கம் பதில் தெரியாததால் இயேசுவிடமிருந்து பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல, மாறாக இயேசுவை குற்றம் கண்டுபிடிப்பதற்காக, அவரது பேச்சில் அவரை சிக்க வைப்பதற்காக. காரணம், எல்லா யூதர்களுக்குமே தெரியும் பெரிய கட்டளை என்பது கடவுளை அன்பு செய்வது. இணைச்சட்டம் 6வது பிரிவு 5வது வசனத்தில், ஓ இஸ்ரவேலை கேள், உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடு முழு ஆற்றலோடு முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக என்பது எல்லா யூத குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுக்கின்ற ஒன்று. இருந்தாலும் அவர் இந்த கேள்வியை, மறைநூல் அறிஞர் இந்த கேள்வியை இயேசுவிடம் கேட்டதற்கான காரணம், இயேசு ஏதாவது வித்தியாசமாக சொல்லுவார், அவர் கொஞ்சம் புரட்சிகரமாக சிந்திப்பவர், எனவே வேறு ஏதாவது பதிலை சொல்லுவார், அதை வைத்து அவரை குற்றம் கண்டுபிடிக்கலாம். பழைய ஏற்பாட்டில் தோராவில் இல்லாத ஒன்றை அவர் சொன்னார் என்றால் அதை வைத்து அவரை வீழ்த்தி விடலாம் என்கிற ஒரு மனநிலையோடு இந்த கேள்வியை எழுப்புவார். திருச்சட்டத்தில் பெரிய கட்டளை எது என்கிற கேள்வி எழுப்புவார். அதுக்கு இயேசு சொல்லக்கூடிய பதில் நமக்கு தெரியும். யூதர்களுக்கு காலங்காலமாக சொல்லப்பட்ட அந்த பதிலை சொல்லிவிட்டு, உன் கடவுளாகிய ஆண்டவரை முழு உள்ளத்தோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக அப்படிங்கிற பதிலை சொல்லிவிட்டு அதோடு நிறுத்தவில்லை. அங்குதான் இயேசுவினுடைய புதுமை இருக்கிறது. அடுத்தபடியாக சொல்லுகின்றார், நீ உன் மீது அன்பு கூறுவது போல உன் அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று லேவியர் புத்தகத்தில் 19வது பிரிவு 18வது வசனத்தில் இருந்த ஒரு கட்டளையை யூதர்கள் அதற்கு கொஞ்சம் கூட முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. அந்த கட்டளையை எடுத்து யூதர்கள் காலங்காலமாக முக்கியமாக கருதப்பட்ட கட்டளைக்கு இணையாக அந்த கட்டளையை தருகின்றார். இங்கு இயேசு ஒரு மாபெரும் புரட்சி செய்கின்றார். மனிதர்களை அன்பு செய்வது என்பது கடவுளை அன்பு செய்வதனுடைய ஒரு பகுதி. பல நேரங்கள்ல நம்ம ரெண்டையும் இணையாக கருதுகிறோம். இந்த ரயில்வே ட்ராக் பார்த்திருப்போம், 2 ட்ராக் போய்கிட்டு இருக்கும், 2 சந்திக்காது. அது மாதிரி நம்ம நினைக்கிறோம் கடவுளை அன்பு செய்வது என்பது வேறு, மனிதர்களை அன்பு செய்வது வேறு என்று. ஆனா இயேசு கற்றுக் கொடுத்த வழி சிலுவையினுடைய வழி. 2ம் ஒன்றை ஒன்று சந்திக்க வேண்டும். கடவுள் அன்பு மனித அன்பை சந்திக்க வேண்டும், மனித அன்பு கடவுள் அன்பை சந்திக்க வேண்டும். மனிதர்களை அன்பு எந்த அளவுக்கு அன்பு செய்கிறனோ அந்த அளவிற்கு அது கடவுளை அன்பு செய்வதற்கு என்னை தூண்ட வேண்டும். நான் கடவுளை அன்பு செய்வது உண்மை என்றால் மனிதர்களை அன்பு செய்யாது என்னை தூண்ட வேண்டும். கோயிலுக்கு போயிட்டு நிறைய ஜெபம் செய்து விட்டு, நிறைய மன்றாட்டுக்களை சொல்லிவிட்டு, ஜெபமாலை சொல்லிவிட்டு, திருப்பலி பார்த்து விட்டு குடும்பத்தில் பிறரோடு என்னால் இணைந்து வாழ முடியவில்லை என்றால் கோயில்ல நாம் ஜெபித்த அந்த மன்றாட்டில் ஏதோ பிரச்சனை இருக்கிறது என்று அர்த்தம். இது மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்கள், இது ஒரு பக்கம் இருந்தாலும் இயேசு மேற்கோள் காட்டிய அந்த 2வது கட்டளைக்கு வருவோம். நீ உன் மீது அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக. இங்கு 2 காரியங்கள் உண்டு. முதலாவது என்னவென்றால், பிறரை அன்பு செய்வது எதை போல இருக்க வேண்டும்? நான் என்னை அன்பு செய்வது போல இருக்க வேண்டும். 2வது, கொஞ்சம் உளவியல் பின்னணியில் பார்க்கிற பொழுது ஒரு நுட்பமான கருத்து இருக்கிறது. நான் என்னை அன்பு செய்தால் மட்டுமே பிறரை அன்பு செய்ய முடியும். நம்ம எல்லாருக்கும் தெரியும், பிறரை அன்பு செய்வது கொஞ்சம் கடினமான காரியம். இந்த அன்பை எவ்வாறு வாழ்விற்கு கொண்டு வருவது? அன்பு செய்வது கடினமான ஒன்று என்றாலும் அன்புதான் வாழ்வினுடைய அடிப்படை தன்மை என்கின்ற முறையில் பிறரை அன்பு செய்வதற்கான முயற்சிகள் எப்படிப்பட்ட திசையில் முன்னெடுக்கப்பட வேண்டும்
என்கிற கருத்துக்கள் தான் இந்த உறவுகள் மேம்பட என்ற நிகழ்ச்சியின் வழியாக நமக்கு தரப்படுகின்றன. ஆக இன்று தரப்படக்கூடிய கருத்து என்னவென்றால், பிறரை அன்பு செய்ய வேண்டும் என்றால் நம்மை நாமே அன்பு செய்ய வேண்டும். இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க ரொம்ப எளிதா கேள்வி எழுப்புவீங்க, இது என்ன பிரச்சனை ஃபாதர், நாங்க என்ன அன்பு செய்யாம இருக்கிறோம்? அன்பு செய்யறதுனால தானே உணவு உண்கின்றோம், உடை உடுத்துகின்றோம், பல்வேறுபட்ட காரியங்களை செய்கின்றோம். எனவே பல நேரங்களில் நாம் நம்மை அன்பு செய்வதாக எண்ணிக்கொள்கிறோம். ஆனால் அன்பிற்குரியவர்களை, உளவியல் சொல்லக்கூடிய ஒரு கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும். உளவியல் ஆணித்தரமாக ஒரு கருத்தை சொல்கிறது. பல மனிதர்கள் தங்களை அன்பு செய்வதில்லை, தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களை குறைவானவர்களாக எடை போடுகின்றார்கள். தாழ்வு மனப்பான்மை என்று சொல்கிறோமே, அது என்ன? ஏதோ ஒரு வகையில் நான் குறைவுபட்டவன், ஏதோ ஒரு வகையில் என்னிடம் ஒன்றுமில்லை, கடவுள் என்னை முழுமையாக படைக்கவில்லை, நிறைவாக படைக்கவில்லை என்று நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? அப்ப நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டிருந்தோம் என்றால் நம்மளை எப்படி அன்பு செய்கிறோம் சொல்ல முடியும்? இதுதான் நாம் இன்று சிந்திக்க போகின்றோம். முக்கியமாக 4 காரியங்கள் குறித்து நம்மை நாமே குறைவாக எடை போடுகிறோம் என்று உளவியல் சொல்லப்படுகிறது. 4 காரியங்களை, நாம் சார்ந்த காரியங்களை நாம் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னைக்கு நம்மளை ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அன்றைக்கே நம்மை அன்பு செய்வது என்பது மிக கடினமான ஒன்று. செல்ஃப் அக்செப்டன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். ஒரு மனிதர் தன்னை பலவீனமானவராக, குறையுள்ளவராக, முழுமையற்றவராக, ஒன்றுமில்லாதவராக, தன் சார்ந்த காரியங்களை குறைத்து மதிப்பிடக்கூடியவராக இருந்தார் என்றால் எப்படி தன்னை அன்பு செய்ய முடியும்? நம்ம சாப்பிட்றதுனால, நல்லா உடை உடுத்துறதுனால அன்பு செய்கிற அர்த்தங்களை என்ன சொல்ல போனா, நம்மை அன்பு செய்யாதை மறைப்பதற்காகவே இவற்றை எல்லாம் செய்யலாம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 காரியங்கள், நம்மை நாமே குறை கண்டுபிடிக்கிற 4 காரியங்கள் என்ன? முதலாவதாக, தங்களது குடும்ப பின்னணியை வைத்து தங்களை குறைத்து மதிப்பிடுவோர் சிலர் இருக்கின்றார்கள். ஆக குடும்ப பின்னணி ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. இரண்டாவதாக, தங்களது உடல் அமைப்பை வைத்து தங்களை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் இருக்கின்றார்கள். இது இரண்டாவது பிரச்சனை. மூன்றாவது, தங்களது திறமைகள் இன்மையை நினைத்து, என்ற இந்த திறமை இல்லை, அவரிடம் அந்த திறமை இருக்கிறது, மிக முக்கியமாக ஒப்பிட்டு பார்த்து அவரிடம் அந்த திறமை இருக்கிறது, என்ற இந்த திறமை இல்லையே என்று, கடவுள் ஏன் என்னை எப்படி படைச்சிட்டாரு என்று தங்களது திறமையின்மையை நினைத்து தங்களை குறைத்து மதிப்பிடுவோர் வேறு சிலர். இறுதியாக, இந்த உறவை வைத்தே, மற்றவர்களுக்கு நண்பர் இருக்கிறார்கள், எனக்கு நண்பர்கள் யாரும் இல்லையே, ஏன் நான் கடவுளாய் இப்படி படைக்கப்பட்டு விட்டேன் என்று இந்த உறவை வைத்து, உறவு கொள்ள முடியாத நிலையை வைத்து தங்களை தாங்களே குறைவாக நினைத்துக் கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். ஆக இந்த 4 காரியங்களை சுருக்கமாக ஒவ்வொன்றாக நாம் பார்க்க இருக்கின்றோம். எவ்வாறு நம்மை நாமே ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை. முக்கியமாக இது அதிகமாக வாலிப பருவத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும், தன்னை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை. போக போக நிச்சயமாக இருந்து கொண்டிருக்கிறது. சில மனிதர்கள் வாழ்க்கையினுடைய இறுதி வரைக்கும் தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை, தங்களை அன்பு செய்வதில்லை. இன்று சக மனிதர்களை நாம் அன்பு செய்ய முடியாததற்கான காரணம், அவர்களது குறைகளை ஏற்றுக்கொள்ள முடியாததற்கான காரணம், நமது குறைகளையே நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இங்கு ஒரு வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நமது குறைகளை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு, நமது குறைகளை நியாயப்படுத்துவது என்பது வேறு. ஆங்கிலத்தில் அக்செப்டன்ஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் அப்ரூவல் அப்படின்பாங்க. சின்ன உதாரணத்துக்கு, என்கிட்ட ஒரு கடினமான வார்த்தையை பேசுகிற பழக்கம் இருக்கிறது என்று வைத்துக்கிறோம். டக்குன்னு யாராவது காயப்படுத்துறது மாதிரி வார்த்தையை பேசி விடுகிறேன். நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அதிலிருந்து வெளியே வருவது கடினமான ஒன்றாக இருக்கிறது. இப்போ உளவில் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இப்படிப்பட்ட தன்மை என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த ஏற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிற பொழுதுதான் மாற்றத்திற்கான வாய்ப்பு இருக்கிறது. இது என்கிட்ட இல்லை, நான் அப்படிலாம் பேசலைன்னு நம்ம திரும்ப திரும்ப மறுத்து கொண்டே இருந்தோம் என்றால், மறுதளித்து கொண்டே இருந்தோம் என்றால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியில வர முடியாது. இந்த குறை என்னிடம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பிற்குரியவர்களே, பல நேரங்கள்ல நாம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இதுக்கு பதிலாக எங்கே அப்ரூவல்னா என்ன அர்த்தம்? யாரு இப்படி பேசாம இருக்கிறா? கடினமான வார்த்தைகளை எல்லாரும் தானே பேசுறாங்க, நான் மட்டுமா பேசுறேன் என்று நியாயப்படுத்துவது வேறு, அப்ரூவல் என்பது வேறு. இங்கு நியாயப்படுத்துவதை பற்றி நான் பேசவில்லை, நான் செய்வது சரி என்ற ஒரு கண்ணோட்டத்தில் பேசுவதை பற்றி நான் பேசவில்லை. மாறாக இந்த குறை எனக்குள் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்வது. ஆக பல நேரங்களில் இந்த குறைவுபட்ட குடும்ப பின்னணி, குறைவுபட்ட தன்மை உடலில், இவற்றை பார்த்து பார்த்து நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாக பிறரையும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ரொம்ப ஒரு எளிமையான ஒரு காரியம்.
பிறரில் நீங்கள் எவற்றையெல்லாம் குறையா பார்க்கிறீங்களோ அவற்றையெல்லாம் முதல்ல உங்களில் குறையாக பார்க்கிறீர்கள் என்று அர்த்தம். வெளியில உள்ள வாழ்க்கையானது உள்ளே இருப்பதனுடைய பிரதிபலிப்பு என்று உளவியல் சொல்லப்படுவது உண்டு. The world outside is the reflection of the world inside என்று சொல்வார்கள். எனவே அன்பிற்குரியவர்களை இதனுடைய பின்னணியில் ஒவ்வொன்றாக பார்க்கலாம். குடும்ப பின்னணி. இந்திய நாட்டை பொறுத்தளவில் பெரும்பாலானவர்கள் ஒரு ஏழ்மையான குடும்ப பின்னணியில் தான் வளர்ந்து வருகிறோம். இப்பொழுது கொஞ்சம் சூழல் மாறி இருக்கிறது. இருந்தாலும் நம் குடும்ப பின்னணியில் ஏதோ ஒரு குறை இருக்கும். ஒன்று, பெற்றோரிடம் பணம் இருந்தது என்றால் படிப்பு இருக்காது, படிப்பு இருந்தது என்றால் பணம் இருக்காது, இரண்டும் இருந்தது என்றால் சமூக அங்கீகாரம் இல்லாமல் இருக்கலாம், இவை அனைத்தும் இருந்தது என்றால் வேறு ஏதாவது குறை இருக்கும். இதன் காரணமாக சுற்றி உள்ளவர்கள் நம்மை குறை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். இவன் இப்படிப்பட்ட பின்னணியில் உள்ளவன். நான் இயேசுவை பற்றி சொன்னார்களே, இவருடைய தந்தையை பற்றி தெரியாதா, தாயை பற்றி தெரியாதா, இவர் தச்சருடைய மகன் தானே. எனவே குடும்ப பின்னணியை வைத்து சுற்றி உள்ள மனிதர்கள் நம்மை இளக்காரமாக நினைக்கின்ற பொழுது, நம்மை குறைவாக எடை போடுகிற பொழுது நம்மை நாம எப்படி பார்க்கிறோம்? அது ரொம்ப முக்கியமானது. பிறர் நம்மை குறைவாக பார்ப்பது நம்மை நாமே குறைவாக பார்ப்பதற்கான காரணமாக மாறிவிடுகிறது. நமது குடும்ப பின்னணியை குறையுள்ளதாக பார்க்க ஆரம்பிக்கிறோம். பெற்றோர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை. எனக்கு தெரியும், ஒரு சில குறுமாணவர்கள், குறுமாணத்துல அது சில ஆண்டுகள் இருந்தேன். சில குறு மாணவர்கள் விடுமுறை நாட்களில் தங்களது வீட்டிற்கு கூட செல்ல மாட்டார்கள். தங்களது குடும்ப பின்னணியை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு தன்மை அவர்களிடம் காணப்படுகிறது. சக மாணவர்களை, தனது நண்பர்களை குடும்பத்திற்கு அழைத்து செல்ல மாட்டார்கள். காரணம், எனது குடும்பம் ஏழ்மையானது, இவர்கள் அங்கு வந்தார்கள் என்றால் என் குடும்பத்தை பற்றி தவறாக எடை போட்டு விடுவார்கள், என்னை பற்றி தவறாக எடை போட்டு விடுவார்கள், என்னை அந்நியப்படுத்தி விடுவார்கள் என்றெல்லாம் எண்ணி தங்களை தாங்களே தனித்துக் கொள்வோர் பலர். இரண்டாவதாக நமது உடல் அமைப்பு. இப்ப மனித உடல் ஒவ்வொருவருக்குமே கடவுளால் கொடையாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த உடலுக்கு அழகு, அழகின்மை என்ற வரையறைகள்லாம் நிறைய உண்டு. ஆனா நமது உடலை நம்ம எப்படி பார்க்கிறோம்? சில நேரம் பார்த்தீங்கன்னா 60 வயசுல கூட தங்களது உடலை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள். முதலாவதாக இந்த உடலுக்கு என்று சில எல்லைகள் உண்டு. சில உடல் வளர்ந்ததா இருக்கும், சில உடல் குட்டையா இருக்கும், சில உடல் குண்டா இருக்கும், சில உடல் ஒல்லியா இருக்கும், சில பேர் கருப்பா இருப்பாங்க, சில பேர் வெள்ளையா இருப்பாங்க, அல்லது மரக்கலரா இருப்பாங்க. இப்படி சிலருடைய முடி குட்டையாக இருக்கும், நீளமாக இருக்கும். இரண்டாவதாக வயது ஆக ஆக இந்த உடலில் சில மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும். ஸ்டிஃப்னஸ் என்று சொல்கிறோமே, அது கொஞ்சம் அதிகமாகி கொண்டிருக்கும். இளமையில் இருக்கின்ற அந்த பிளெக்சிபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற எளிதில் வளையக்கூடிய தன்மை வயது ஆக ஆக மாறிக்கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் உடலினுடைய அங்கங்கள். இயல்பாகவே உடலுக்கென்று இருக்கின்ற வரையறைகள், உடலில் நடைபெறுகின்ற வளர்சிதை மாற்றங்கள், இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? இவற்றை குறைகளாக பார்க்க பார்க்க நமது உடலையே ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினமான ஒன்றாக இருக்கிறது. நம்மை அன்பு செய்வதனுடைய ஒரு மிக முக்கியமான பகுதி, அன்பிற்குரியவர்களே, நமது உடலை ஏற்றுக்கொள்வது. நிறைய பேரு கண்ணாடி முன்னாடி இருந்து தங்களது நிறத்தையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிற தன்மையை பார்க்கிறோம் அல்லவா? கடவுள் ஏன் இப்படி என்னை கருப்பா படைச்சிட்டாரு? கடவுள் இப்படி ஏன் என்னை குட்டையா படைச்சிட்டாரு? கடவுள் ஏன் இப்படி என்னைய அளவுக்கு அதிகமா வளர்த்தியா படைச்சிட்டாரு என்று தங்களை தாங்களே குறை சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். கடவுள் ஏன் இவ்வளவு ரொம்ப ஒல்லியா படைச்சிட்டாரு, ரொம்ப குண்டா படைச்சிட்டாரு? இவற்றுக்கெல்லாம் நாம் காரணம் அல்ல. விவிலியம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அனைத்தையும் படைத்த கடவுள் நல்லதென கண்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனா பிரச்சனை என்னன்னா, கடவுள் நல்லது என்று சொன்னதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்த உடலை ஏதோ ஒரு வகையில் நமக்கு ஒவ்வொருத்தருக்குமே அழகு என்ற ஒரு வரையறை உண்டு. முக்கியமா அதிக திரைப்படங்கள் பார்த்து, தொலைக்காட்சியை பார்த்து, அதுல வர்ற நபர்கள் ஏராளமான அரிதார மேக்கப் அப்படிங்கிறோம்ல, இதெல்லாம் பூசிவிட்டு நமக்கு காட்சி அளிக்கிறார்கள். ஆனால் அதை உண்மை என்று எண்ணி அதை போல எனக்கு அமைய வேண்டும் என்று ஏக்கம் இருப்பதன் காரணமாக இயல்பாக நமது உடலை ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மை இருக்கிறது. என்னைக்கு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியவில்லையோ அன்றைக்கு பிறரை ஏற்றுக்கொள்வது கடினம். தங்களது உடலை ஏற்றுக்கொள்ளாத மனிதர்கள் பிறரது உடலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்களை அவர்களது நிலை அன்பு செய்ய முடியாது. ஒரு முழுமையான அழகாக, புத்திசாலியாக, இந்த மாதிரி குறிப்பிட்ட வளர்ச்சியில் இருக்கிற ஒரு நபராக இருந்தால் தான் அன்பு செய்ய முடியும் அப்படின்னு பல வரையறைகளை அவர்கள் போட்டுக்கொள்வார்கள். ஒரு வேடிக்கையான ஒரு கதை. ஒரு தடவை ஒரு பெண் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் கொடுத்தாராம். அதெல்லாம் இந்த மாதிரி புகைப்படங்கள், இந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லாத ஒரு காலகட்டம்.
அப்ப என்ன புகார் கொடுத்தார் அப்படின்னா, எனது கணவரை காணவில்லை என்று புகார் கொடுத்தார். அப்ப அங்க இருந்த காவல்துறை அந்த அதிகாரி, எப்ப கணவரை காணவில்லைன்னு சொல்றீங்க, எப்படிமா அவங்க கணவரை கண்டுபிடிக்கிறது, கணவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சில அங்க அடையாளங்களை எழுதி கொடுத்தீர்கள் என்றால் நான் அதை வைத்துக்கொண்டு அவர் எங்கேயாவது இருந்தார் என்றால் அவரை கண்டுபிடிக்க முயற்சி எடுக்கிறேன் என்று சொன்னாராம். அப்ப அந்த பெண் எவ்வாறு எழுதினாராம், எனது கணவர் நடிகர் கமலஹாசன் மாதிரி அழகா இருப்பாரு, என்னுடைய கணவர் நடிகர் ரஜினிகாந்த் மாதிரி ரொம்ப ஸ்டைலா இருப்பாரு, எனது கணவர் நடிகர் விக்ரம் மாதிரி ரொம்ப பர்சனாலிட்டியா இருப்பாரு என்று ஒவ்வொரு நடிகராக சொல்லி எப்படி இருப்பார் எப்படி இருப்பார் என்று எழுத ஆரம்பித்தாராம். அந்த நேரம் பார்த்து இன்னும் ஒரு காவலர் வந்தாராம். அவர் ஏற்கனவே இந்த குடும்பத்திற்கு அறிமுகமானவர், இந்த மனைவியும் தெரியும், அவரது கணவரையும் தெரியும். என்ன காரணம் என்று சொன்னப்போ இந்த பெண் சொன்னார், எனது கணவரை திடீரென்று காணவில்லை, எனவே அவரது அங்க அடையாளங்களை கேட்டால் அதான் எழுதி கொண்டிருக்கிறேன் என்று சொன்னப்ப அவர் வாங்கி பார்த்து விட்டு, என்னவா இப்படிலாம் எழுதியிருக்கிறீங்க, ஆனா உங்க கணவரை பத்தி எனக்கு தெரியும், உங்க கணவர் இப்படிலாம் கிடையாது, அவர் கொஞ்சம் கருப்பா குட்டையா வித்தியாசமால இருப்பாரு, நீங்க போய் இப்படி நடிகர்களோட ஒப்பிட்டு இப்படி இருப்பாருன்னு சொல்லியிருக்கீங்களே என்று கேட்டப்ப அந்த பெண் சொன்னதான், எனக்கு அந்த கணவரை விட்டுருங்க, நான் சொல்றது மாதிரி ஒரு கணவரை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னாங்களாம். பாருங்க எப்படி பிறரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. குடும்பத்துல காலம் முழுவதுமே மற்றவர்களது உடல் அமைப்பை வைத்துக் கொண்டு, உடல் என்பது ஒரு சிறிய பகுதி, ஒரு வாகனம் அவ்வளவுதான். ஆனால் இந்த வாகனத்தை பெரிதாக வைத்துக் கொண்டு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாமல், கடவுள் ஏன் எனக்கு இந்த குறையை கொடுத்தார் என்று தங்களை தாங்களே குறையாக நினைத்துக் கொள்வோர் பலர் உண்டு. அப்ப எப்படி தன்னை அன்பு செய்ய முடியும்? மூன்றாவதாக திறமைகளை வைத்துக் கொண்டு, எல்லாருக்கும் எல்லா திறமைகளும் கிடையாது. பிரச்சனை என்னவென்றால், நம்மை சுற்றி வாழக்கூடிய மனிதர்கள் ஒவ்வொருவருக்குமே திறமைகள் உண்டு. ஒருவேளை அவர்களுக்கு சமூக அங்கீகாரம் கிடைத்தது என்றால், அவர் உயர்வானவர்களாக கருதப்பட்டார்கள் என்றால், நமக்கு அதே திறமை இல்லை என்றாலும் இந்த திறமை எனக்கு ஏன் இல்லை, நமக்குரிய திறமையில் வளராமல் அவர்களுக்குரிய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது, எனக்கு அந்த திறமை இருந்திருந்தால் நானும் அங்கீகரிக்கப்படுவேனே என்று எண்ணி நமது திறமையின்மையை நினைத்து நினைத்து நம்மை நாமே குறை சொல்லிக் கொண்டு, பிரச்சனை என்னன்னா இருக்கிற திறமையை இழந்து விடுகின்றோம். ஆக பல நேரங்களில் அன்பிற்குரியவர்களே, திறமை இல்லாம எந்த மனிதர்களும் கிடையாது. ஆனா பல மனிதர்கள் இருக்கின்ற திறமையை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அடிப்படை காரணம் என்னன்னா, இல்லாத திறமையை குறித்து ஏங்குவது. சுற்றி உள்ள சமூகம் இன்னைக்கு நிறைய திறமைகளை பார்க்கிறோம். அதுவும் சமூகமானது எல்லா திறமைகளையும் அங்கீகரிப்பதில்லை. பாடலுக்கு உள்ள அங்கீகாரமானது ஓவியத்திற்கு இல்லை என்பது உண்மை. மேடை பேச்சுக்கு உள்ள அங்கீகாரமானது வேறொரு திறமைக்கு இல்லை என்பது உண்மை. இவ்வாறு சமூகமானது ஒரு சில திறமைகளை மட்டும் தூக்கி பிடிப்பதன் காரணமாக இந்த திறமைகள் இல்லாதவர்கள் தங்களை தாங்களே குறை சொல்லிக் கொண்டு, அல்லது திறமைகள் வளராதவர்கள் தங்களை தாங்களே குறை சொல்லிக் கொண்டு தங்களை ஏற்றுக்கொள்வதில்லை. இறுதியாக உறவு. எல்லோருமே உறவிற்கான எல்லா தன்மைகளையும் நுணுக்கங்களையும் கற்றுக்கொண்டு பிறப்பதில்லை. இந்த உறவுகள் மேம்பட நிகழ்ச்சியினுடைய அடிப்படை நோக்கமே இந்த உறவுகள் பற்றிய அடிப்படை தன்மைகளை நாம் தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனா என்ன பிரச்சனைனா, பல நேரங்கள்ல இந்த மாதிரி உறவினுடைய தன்மைகள் நுணுக்கங்கள் தெரியாதன் காரணமாக ஒரு உறவு பிரச்சனைகள் ஏற்படும். சிலர் நம்மை கைவிட நேரிடும், சிலர் நம்மை மட்டந்தட்ட நேரிடும். இவற்றையே மனதில் ஏற்றி வைத்துக் கொண்டு, இந்த சமூகம் என்னை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை பற்றி திரும்ப திரும்ப நினைத்துக் கொண்டு என்னையே குறைவாக எடை போடுவது. நான் உறவுக்கு லாயக்கற்றவன், என்னால் பிறரை அன்பு செய்ய முடியாது, யாருமே என் மீது அக்கறை கொள்ள மாட்டார்கள், காரணம் நான் இப்படிப்பட்டவன், இந்த குறைகள் உள்ளவன், அந்த குறைகள் உள்ளவள் என்று நம்மை நாமே குறைத்து எடை போடுகிறோம். ஆக அன்பிற்குரியவர்களை ஒரே வரல சொல்லணும்னா, இன்னைக்கு நம்மை நாமே அன்பு செய்கிறோமா? விவிலியம் மிக தெளிவாக சொல்கிறது, நீ உன்னை அன்பு செய்வது போல அங்கு ஒரு கட்டளையே இருக்கிறது, நீ உன்னை அன்பு செய்ய வேண்டும் என்கிற கட்டளையே இருக்கிறது. நம்மை அன்பு செய்வது வேறு, நமது சுயநலத்தோடு நமக்கு நிறைய பொருட்களை இது வேண்டும் அது வேண்டும் என்று ஏற்றுக்கொள்வது என்பது வேறு. செல்ஃபிஷ்னஸ் இஸ் டிஃபரண்ட் ஃப்ரம் செல்ஃப் லவ். நம்மளோட செல்ஃபிஷ்னஸ் நிறைய இருக்கு, இது வேணும் அது வேண்டும் என்று பாதுகாப்பின்மை உணர்வின் காரணமாக நிறைய சேர்க்கிறோம். ஆனா அது நம்மை அன்பு செய்வதனுடைய அடையாளம் அல்ல. நம்மை அன்பு செய்வது என்பது நம் சார்ந்த காரியங்களை ஏற்றுக்கொள்வது, நம் சார்ந்த காரியங்களை அங்கீகரித்து எந்த நிலையில் நாம் இருக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு அதில் தொடர்ந்து வளர முயற்சி எடுப்பது. கருப்பா இருந்தா கருப்பா இருக்கிறது ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த திறமை இருக்கிறதோ அதுக்கு சமூக அங்கீகாரம் இல்லை என்றாலும் அந்த திறமையை ஏற்றுக்கொள்வது.
அந்த திறமையில் சமூக அங்கீகாரம் கொடுக்கிற வரை தொடர்ந்து வளர முயற்சி எடுப்பது. இதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம். இப்போ ஒரு கேள்வி எழும்பலாம். என்ன கேள்வி? சரி ஃபாதர், இப்ப நான் என்னை ஏற்றுக்கொள்ள முயற்சி எடுக்கிறேன், அதுக்கு நான் என்ன செய்யணும், அதற்கான வழிமுறை என்ன? அன்பிற்குரியவர்களே, ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் அல்லது ஒவ்வொரு மனிதரை பற்றியும் 3 பார்வைகள் உண்டு என்று வழக்கமாக உளவில் சொல்வதுண்டு. உதாரணத்துக்கு நான் இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், என்னை மற்றவர்கள் எப்படி பார்க்கிறார்கள், இது முதலாவது. இரண்டாவது, என்னை நான் எப்படி பார்க்கிறேன், இது இரண்டாவது. மூன்றாவது, கடவுள் என்னை எப்படி பார்க்கிறாரு அப்படிங்கிறது மூன்றாவது. 3 பார்வைகள் தெளிவாக இருக்கும் என்று கருதுகிறேன். என்னை சுற்றி உள்ளவர்கள் என்னை எப்படி பார்க்கிறார்கள், இரண்டாவதாக நான் என்னை எப்படி பார்க்கிறேன், மூன்றாவதாக கடவுள் என்னை எப்படி பார்க்கிறார். இப்ப இந்த 3இல் எனது மகிழ்ச்சியை தீர்மானிப்பது, எனது நிறைவை தீர்மானிப்பது என்னவென்றால், நான் என்னைய எப்படி பார்க்கிறேன். சுத்தி உள்ள சமூகம்லாம் என்னை மோசமானவனா நினைக்கலாம், ஆனா நான் என்னை நல்லவனா நினைச்சேன்னா அதற்கு ஏற்ப எனது மகிழ்ச்சி இருக்கும். சுற்றி உள்ள சமூகம் என்னை ஒன்றுமில்லாதாக நினைக்கலாம், ஆனா என்னைய திறமை உள்ளவனாக பார்த்தேன் என்றால் அது எனது மகிழ்ச்சிக்கான காரணமாக இருக்கும். இரண்டாவது, கடவுள் என்னை எப்படி பார்க்கிறாருங்கிறது நமக்கு வெளிப்படையாக உடனடியாக தெரியாது. ஆக இந்த 3ல ரொம்ப முக்கியமானது எது என்றால், நான் என்னை எப்படி பார்க்கிறேன். எனது மகிழ்ச்சியும் சோகமும், எனது நிறைவும் குறைவும், என் வாழ்க்கையின் மன நிம்மதியும் மன கலக்கமும், நான் என்னை எப்படி புரிந்து வைத்திருக்கிறேன், நான் என்னை எப்படி என்னை எப்படி அறிந்து வைத்திருக்கிறேன். இதைத்தான் ஆங்கிலத்தில் செல்ஃப் நாலேஜ் அல்லது செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜித்து கிருஷ்ணமூர்த்தி என்ற உலக புகழ்பெற்ற இந்திய தத்துவயியலாளர் ஒருவர் இருந்தார் கடந்த நூற்றாண்டுல. அவர் போரிடம் பூரா சொன்னது, உங்களை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பல ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்க நாட்டில் சாக்ரடிஸ் சொன்னது, உன்னையே நீ அறிவாய். நான் யார் என்பது என்னை சரியாக பார்த்து புரிந்து வைத்துக் கொள்வது. ஆனா பிரச்சனை என்னன்னா, நான் என்னை பார்க்கின்ற விதம் எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறதான். இந்த சமூகம் என்னை ஒரு குறிப்பிட்ட நிலையில பார்க்குது பார்த்தீங்களா, அதைத்தான் அப்படியே உள்வாங்குறோம். சமூகம் நம்மை பற்றி நினைப்பதை உள்வாங்கி அதை நமது பார்வையாக நாம் ஆக்கிக் கொள்ளுகின்றோம். இப்ப சின்ன உதாரணம், நான் கருப்பா இருக்கிறேன்னு வச்சிருந்தேன். சமூகம் சொல்லுகிறது நீ கருப்பாக இருக்கிறாய், கருப்பாக இருக்கிறாய். இப்ப நான் அதை உள்வாங்கி கருப்பாக இருப்பதை குறையுள்ளதாக நினைத்து என்னை நாமே குறைத்து மதிப்பிடுவது. சமூகம் சொல்லுகிறது உன் குடும்ப பின்னணி இப்படி இத்தகையதாக இருக்கிறது. நான் அதை உள்வாங்கி எனது குடும்ப பின்னணி மோசம் என்று எண்ண ஆரம்பிக்கிறேன். சமூகம் நமக்கு தெரியும், சமூக பார்வை பெரும்பாலும் குறையுள்ளதாகத்தான் இருக்கும். வழக்கமாக ஒரு வெள்ளை கைத்துண்டில அல்லது கைக்குட்டையில ஒரு சின்ன மைத்துளியை இட்டு விட்டு சுத்தி உள்ள நபர்கள்ட்ட கேட்டீங்கன்னா, இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, பெரிய வெள்ளை பகுதியை சொல்ல மாட்டார்கள், சிறிய மைத்துளியைத்தான் சொல்லுவார்கள், அந்த மையினுடைய கரையைத்தான் சொல்லுவார்கள். இதுதான் சமூகம். சமூகம் நிறைவை பார்ப்பதை விட குறைவைத்தான் அதிகம் பார்க்கும். இப்ப நம்ம நம்மை நாமே அன்பு செய்ய முடியாததற்கான அடிப்படை காரணம் என்னவென்றால், இந்த சமூக பார்வையை நமது பார்வையாக மாற்றுவது. சமூகம் நமக்கு இருக்கிற நிறைகளெல்லாம் அதிகம் பார்ப்பதில்லை. அப்படி நிறைகளை பார்த்தாலும் 1-2 முறைகள் அதை சொல்லிவிட்டு ஒதுங்கிவிடும். ஆனா குறைய திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்கிட்ட நல்லா பேசக்கூடிய தன்மை இருக்கிறது, நன்றாக உறவாடக்கூடிய தன்மை இருக்கிறது என்றுனா, யாரோ ஒரு சில பேர் எப்பயாவது ஒரு சில நேரம் சொல்லுவார்கள், ஃபாதர் நீங்க நல்லா பேசுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே நேரத்தில் இந்த உரையில நான் ஏதாவது குறைகள் இருந்தது என்றால் திரும்ப திரும்ப சொல்லுவார்கள். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஃபாதர் இந்த குறை இருந்தது. அது முக்கியமாக இந்திய சமூகத்தை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதிகமாக குறைகளை பார்த்து பிறரை விட தாங்கள் ஒருபடி மேல் என்று எண்ணுகின்ற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. மற்றவர்களது குறைகளை பார்த்து அதில் தங்களை உயர்வானவர்களாக எண்ணிக்கொள்வோர் பலர். அதை கவிஞர் வைரமுத்து ரொம்ப ஒரு கவிதை ரொம்ப அழகா சொல்லுவார். அடுத்தவர் முதுகில் அழுக்கெடுத்து வியாபாரம் செய்வோர் பலர் என்று சொல்லுவார். ஆக இப்படிப்பட்ட நிலையில சமூக பார்வையை நமதாக்கினோம் என்றால், இன்னைக்கு விளம்பரம் போற எனது விளம்பரத்தின் வழியா இதுதான் நமது தேவை, இதுதான் நாம், இந்த பொருள் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, அந்த பொருள் இல்லாமல் மகிழ்ச்சியா இருக்க முடியாது, இன்னும் சொல்லப்போனா எதுவுமே நமக்கு தேவையில்லை, ஆனா இதெல்லாம் இல்லாம இருக்க முடியாது என்கிற அந்த பார்வையானது நம் மீது திணிக்கப்படுகிறது. ஆனா இன்றைய தலைமுறையினர், இளைய தலைமுறை அப்படியே அதை உள்வாங்கி
தங்களுடைய தேவை என்ன என்கிற ஒரு சுய விழிப்புணர்வு இல்லாமல் சமூகம் சொல்வதை அப்படியே உள்வாங்கி சமூக பார்வையை தங்களது பார்வையாக்கி தங்களை குறைகள் உள்ளவர்களாக எண்ண ஆரம்பித்து விடுகிறார்கள். தங்களை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அப்ப என்னுடைய பார்வை எங்கிருந்து வர வேண்டும்? கடவுள் என்னை எப்படி பார்க்கின்றார்? இதுதான் கொஞ்ச நேரமா அமைதியா இருக்கணும். வாட் இஸ் காட்ஸ் பெர்செப்ஷன் அபவுட் மீ? கடவுள் என்னை குறைகள் உள்ளவரா பார்க்கிறாரு. ஏன்னா என்னையை பற்றி எனக்கு தெரிஞ்சதை விட என்னையை பற்றி கடவுளுக்கு நல்லா தெரியும். இந்த கடவுளது பார்வையை நமதாக்குவதற்கான ஒரு வழிமுறை தான் ஜெபம். விழி மிக தெளிவாக சொல்கிறது. எசாயா புத்தகத்தில் கடவுள் சொல்கிறார், உங்களது எண்ணங்கள் எனது எண்ணங்கள் அல்ல, உங்களது வழிமுறைகள் எனது வழிமுறைகள் அல்ல. சமூகம் நம்மளை பார்க்கறது மாதிரி கடவுள் நம்மளை பார்க்கறத. கடவுள் நம்மை நிறைவானவர்களாக பார்க்கிறார். நமக்குள்ள எவ்வளவு திறமைகள் இருக்கு, நமக்குள்ள எவ்வளவு ஆற்றல்கள் இருக்கு, நமக்குள்ள எவ்வளவு வல்லமைகள் இருக்கு, நமக்குள்ள எவ்வளவு வளங்கள் இருக்கு, நமக்குள்ள எவ்வளவு வல்லமைகள் உண்டு, இதான் கடவுளுக்கு தெரியும். இப்ப கடவுள் ஒவ்வொரு வினாடியும் பேசிக்கொண்டே இருக்கு, சொல்லிக்கொண்டே இருக்கிறார். இதுதான் உனக்குள்ள இருக்கு, இதை கண்டுபிடி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். இந்த வளங்களை பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் குறையா இருக்கிறத நம்ம பார்க்கவே மாட்டோம். இது குறைகிறது அது குறைகிறது என்று சொல்லி நம்மை நாமே குறைத்து எடை போட்டுக் கொண்டிருக்க மாட்டோம். எனவே அன்பிற்குரியவர்களை ரொம்ப சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் அமைதியாக இருந்து நமக்குள்ள இருக்கிற நல்லவற்றை அதிகமாக பார்க்க முயற்சி எடுக்க வேண்டும். இந்த கடவுளது குரலுக்கு செவி கொடுப்போம். கடவுள் குறைகளை பார்க்கின்ற கடவுள் அல்ல, நிறைகளை பார்த்து அதை நமக்கு தெளிவுபடுத்துகிறவர். நிறைகளோடு தான் நம்மளை படைச்சிருக்கிறார், எக்கச்சக்கமான வல்லமையோடு தான் படைச்சிருக்கிறார். அதை கொஞ்சம் பார்த்து இந்த சுய அறிவில் வளர ஆரம்பித்தோம் என்றால் நமக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருக்கு, எவ்வளவு வல்லமை இருக்கு தெரிய வரும். நம்மை நாம ஏற்றுக்கொள்வது எளிதானதாக மாறிவிடும். நம்மை ஏற்றுக்கொண்டோம் என்றால் பிறரையும் ஏற்றுக்கொள்ளுவோம். நம்மை அன்பு செய்ய ஆரம்பிக்கிற பொழுது அடுத்திருப்பவரையும் அன்பு செய்வது எளிதான ஒன்றாக மாறிவிடும். எனவே இப்படிப்பட்ட சுய ஏற்பிலும் சுய அன்பிலும் வளர்வதற்கான அருளை இறைவன் நாம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. அன்பிற்குரியவர்களே, இந்த நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். ஒரு நல்ல உறவு பிணைப்பானது ஒரு குடும்பம் செழிப்பாக வளர்வதற்கான காரணமாக இருக்கிறது. பணம் இருந்தும் அன்பு இல்லை என்றால் அந்த மனிதனுடைய உள்ளத்தில் விரக்திதான் இருக்குமே ஒழிய ஆற்றல் இருக்காது. புறவாழ்வுக்கு உதவக்கூடிய சில காரியங்கள் நம் அகவாழ்விற்கு உதவுவதில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பு செய்வது, உறவோடு வாழ்வது என்பது கடினமான ஒன்றாக இருக்கிறது.